தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மூன்றாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள்ல பிரதானமாக குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் கருணை தொகை, வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு 2,000 ரூபாய் நிவாரணத் தொகைன்னு 6 அறிவிப்புகளை திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை தங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழல்ல அதிமுக இருக்கு அப்படிங்கிறத இதை பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியுது. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி மக்களிடத்துல நெருங்கிட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அரசின் திட்டம் ஒன்று பயனளித்திருக்கிறது. அதனால மக்களோடு மிக நெருக்கமாக இந்த அரசு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற நிலைமையில எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லாமல் தனித்தனியாக திமுகவை நாங்கள் தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு களத்துல நிற்கிற ஒரு நிலைமையில அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. திமுகவோடு பிரதானமாக போட்டியிடுவது தாங்கள் தான் என்பதை மெய்ப்பிப்பதற்காகவும், ஒருவேளை அவங்க சொல்றதெல்லாம் நம்பி மக்கள் வாக்களிச்சுட்டா அவங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்வதற்காகவும் பலவிதமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில என்ன பிரச்சனைன்னா, இது எல்லாமே ஏதாவது ஒரு கான்செப்சுவலா இல்ல, ஒரு கோட்பாடு சார்ந்து இது செய்தால் இப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும் சமூகத்துல அப்படின்னு ஒரு சமூக முதலீடாக இந்த செலவுகளை வகைப்படுத்தும் விதத்துல இந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. இவங்க ஒரு கன்சம்ஷன் ஆங்கிள், நீங்க செலவழிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க, நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு இவர்களை உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு மக்களை கீழே வச்சு இலவசம் கொடுப்பதாக, அவங்க உதவி செய்வதாக ஒரு தோற்றத்துலதான் இதை கொடுக்கறாங்க. இதற்கு நேர் மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டுகளில் செய்த நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் எல்லாமே அந்தந்த மனிதர்களை, அந்தந்த எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களை எம்பவர் பண்றதுக்காக, மகளிரை எம்பவர் பண்றதுக்காக, அதிகாரம் மிக்கவர்களாக, மரியாதையும் கண்ணியமும் மிக்க குடிமக்களாக இந்த சமூகத்தில் உலகுவதற்கு உதவி செய்யும் விதமாக அவங்கள முன்னேற்றி செல்வதற்கான திட்டங்களாக அவை இருந்தன. இது எல்லாமே நிவாரணம், கருணை தொகைங்கிறதே அவங்களுடைய பெரிய மனதை காட்டுகிறது. இதுக்கு முன்னால் அந்த குல விளக்கு திட்டமும் இதே மாதிரிதான் ஒரு அறிவிப்புல வந்தது. இந்த அறிவிப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கான்செப்ட் அதிமுக அல்லது சமூக நீதியின்பால் அக்கறை உள்ளவர்கள் பேசுகின்ற மொழியாக இல்லை. இது முழுக்க தங்களை உயர்ந்த நிலையில வச்சுக்கிட்டு மக்களை, இந்த உதவிகளை பெறக்கூடிய மக்களை பள்ளத்துல வச்சுக்கிட்டு பார்க்கிற ஒரு பார்வையை தான் இந்த அறிவிப்புகள் வெளிப்படுத்துகின்றன. இது சரியான அணுகுமுறையாக தெரியல. அதுவும் எளிய மக்களுடைய ஆதரவை பெற்று தொடர்ந்து 3 தேர்தல்களில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர், அதற்கு பிறகு 3 முறை ஜெயலலிதா, இவங்க எல்லாருக்கும் அடிப்படையான ஆதரவாக இருந்தது எளிய மக்களுடைய ஆதரவு. பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பெண்களுமாக ஆதரவு தளமாக இருந்தாங்க. ஆனா அவர்களை அணுகுகின்ற முறையில ஒரு எஜமானிய மனநிலையை வெளிப்படுத்துகிறது அதிமுகங்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது அப்படிங்கிறது தான் இதை பார்க்கும்போது தோணுது. மிக்க நன்றி திரு ஜென்ராம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு தொலைபேசி வாயிலாக